வணக்கம். நான் பாஸ்கரன், காணி உரிமையாளர்கள் சார்பாக இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச செயலாளர், மேலதி அரசாங்க அதிபர் காணி ஆகியோர் உட்பட்ட அரசு அதிகாரிகளினால் காணி உரிமையாளர்களுடனான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாவட்ட செயலாளரினால் சில முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. குறிப்பாக பொதுமக்களின் காணிகளில் தான் இந்த விகாரை இருக்கின்றது என்பதனை மாவட்ட செயலாளர் எங்கள் காணி உறுதிகளை ஆதாரமாக கொண்டு ஏற்றுக்கொண்டார். காணிகளின் மூலப்பிரதிகள் அங்கே காண்பிக்கப்பட்டன. உயர் பாதுகாப்பு வலயமாக குறித்த பிரதேசம் இருக்கும்போதே விகாரை அமைக்கப்பட்டதனால் காணி உரிமையாளர்களினால் இது விடயமாக உடனடி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதனை அவர்களாகவே அதனை ஏற்றுக்கொண்டு மேலதிகமாக தீர்வு தொடர்பான தங்கள் முன்மொழிவுக்கு சென்றார்கள். இதன்போது அவர் மாவட்ட செயலாளரினால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த காணி முற்றுமுழுதாக விடுவிக்கப்படும் வரை நீங்கள் ஒரே அடியாக விடுவிக்கப்பட வேணுமா, அல்லது முதற்கட்டமாக, இரண்டாம் கட்டமாக, மூன்றாம் கட்டமாக என பகுதியாக விடுவிப்பதற்கு நீங்கள் சம்மதிக்கின்றீர்களா? ஏனென்றால் சில கட்டுமானங்களை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதனால் பகுதியாக அதனை விடுவிப்பதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களாயின் நாங்கள் அதற்கு ஆவணம் செய்கின்றோம் என கூறினார். இதிலே காணி உரிமையாளரால் கூறப்பட்டது, உரிமையாளர்கள் அனைவரினாலும் கூறப்பட்ட விடயம், காணி அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற 4 தொடக்கம் 5 பரப்பு காணியில் விகாரை தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள அந்த கட்டுமானம் இருக்கின்ற இடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஏனைய பகுதியினை விடுவித்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். குறித்த பகுதியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள அந்த தற்பொழுது அமைந்துள்ள அந்த காணி யாரின் உரிமையாளரோ அவருடன் மேலதிகமான பேச்சுவார்த்தைகளை மாவட்ட செயலாளர்கள் நடத்தலாம் என இணக்கம் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் 4 கட்டமாக காணிகளை விடுவிப்பதாகவும், முதல் கட்டமாக விகாரைக்கு மேற்கு புறமாக உள்ள ஒரு பகுதி காணி சரியாக அந்த அளவீடு செய்யப்படாததால் எத்தனை பரப்பு காணி என்பது அவர்களாலேயே கூற முடியவில்லை. அன்னளவான ஒரு பருமட்டான படம் ஒன்று எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட காணியின் ஒரு பகுதியை, முதலாவது தொகுதியை மிக விரைவாக விடுவிப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து ஏனைய காணிகள் கட்டங்கட்டமாக 4 கட்டங்கள் விடுவிக்கப்படும் என்பதனையும், அதற்கான சிபார்சை தாங்கள் அரசாங்கத்திடமும் குறிப்பிட்ட புத்த சாசன அமைச்சிடமும் முன்வைப்பதாக கூறினார்கள். அதன் அடிப்படையில் விகாரை அமைந்துள்ள பகுதி தவிர்ந்த ஏனைய கட்டுமானங்களை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதால் அதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும். சாது இருக்கும் காணி, அதாவது அந்த விகாரைக்குரிய விகாராதிபதி இருக்கும் காணி அந்த வீட்டை வேறோட ஒரு இடத்தில், அதாவது விகாரைக்கு அண்மையான இடத்திலே அமைக்க வேண்டும். அதற்கான ஒரு கால அவகாசம் தேவை. அவ்வாறாக ஒவ்வொரு கட்டுமானத்தையும் இடம் மாற்றிய பின்னர் ஏனைய காணிகள் 4 கட்டமாக விடுவிக்கப்படும். முதல் கட்டமாக மிக விரைவாக, இந்த 31ஆம் தேதி, இன்றைக்கு டிசம்பர் 32 என்பதால் இன்றே அதை செய்வதற்கான ஒழுங்கு இருப்பதாக கூறினாலும், ஆனால் அவர்கள் நிர்வாக தேவை காரணமாக இன்றைய தினம் அதை செய்ய முடியாது. ஆனபடியால் மிக விரைவாக தாங்கள் விடுவிப்பதாக கூறினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் காணி உரிமையாளர்களால் கூறப்பட்டது, நீங்கள் வைக்கப்போவது சிபார்சு, அதை அவர்கள் ஏற்காமல் விடலாம். ஆனபடியாக 3ஆம் தேதி நடைபெற உள்ள போராட்டம், அஹிம்சை வழியான அந்த போராட்டம் தொடரும். நீங்கள் உங்களது முயற்சியை தொடர்ந்து ஈடுபடுங்கள். நாங்கள் எங்களாலான ஒத்துழைப்பை வழங்குவோம். ஆனால் போராட்டம் 3ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும். உங்கள் சிபாரிசுகளை நீங்கள் முன்வையுங்கள். அவர்களின் மறுமொழிகளை உடனுக்குடன் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என காணி உரிமையாளர்களால் கூறப்பட்டது. மாவட்ட செயலாளர், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, வலிவடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் டிஓ உட்பட அவர்களது அரசு அதிகாரிகள் பங்கு பெற்றார்கள். அரசியல்வாதிகளோ அல்லது காணி உரிமையாளர் சார்ந்த வேறும் அங்கு பங்கு பெற்றவில்லை. முன்னினால் கிராம சேவை அலுவலர் ஒருவர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 85-90 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன், அவர் தற்செயலாக வந்தாரோ, அவர் வந்திருந்தார். அவர் பங்கு பெற்றவர்கள் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா என வினாவப்பட்ட போது எங்களுக்கு அது தொடர்பான எங்கள் ஆவணங்கள் எல்லாம்
உண்மையானது ஆவணங்கள் நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவர் பங்கு பெற்றலாம்னு. அவர் இருந்து சகலதையும் செவிமடுத்தார். ஆனால் அவர் அந்த மீட்டிங்கில் எதுவும் கதைக்கவில்லை. அவர் இருந்தார், எல்லாத்தையும் கேட்டார். அத்துடன் அந்த கூட்டம் நிறைவடைந்தது. இல்லை, என்னென்னா பல முயற்சிகள் காணி உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த 3 வருடத்தில். அந்த முயற்சிகளின் ஒரு கட்டமாகவே நாங்கள் இதை பார்க்குறோம். 3 வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முதல் இருந்த அரசாங்க அதிபரும் இதே போன்ற ஒரு ஒன்று கூடலே எங்களுடன் நடத்தியிருந்தார் 2 வருடங்களுக்கு முதல். அப்போது காணி மேலதிக அரசாங்க அதிபராக இருந்தவர், காணிக்கு பொறுப்பாக இருந்தவர் திரு முரளிதரன் அவர்கள். அவர் மிக நுண்ணிய ஆராய்ச்சியினூடாக அந்த காணி சம்பந்தமான முடிவெறதையும் எடுத்திருந்தார். அந்த முயற்சி தோல்வி அடைந்தது, முயற்சி இடையிலே கைவிடப்பட்டது. அதனுடைய இந்த முயற்சியும் அவர்களின் முயற்சி, அதிகாரிகளின் முயற்சி. நாங்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்பது எங்களுக்கு 100% நம்பிக்கை இல்லை. ஆனால் வெற்றி அளிக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். ஆனால் இதை தீர்மானிக்க போது அவர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். விகாரை அமைந்துள்ள இடம் தொடர்பான மாட்டுக்காணியோ நஷ்டவீடோ என்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அந்த காணி அனைவருக்கும் பகிர்ந்து ஏனைய காணிகள் விடுவிக்கப்படும் போது அந்த காணி, அந்த கட்டிடம் அமைந்துள்ள காணி யாருடையதோ அவரிடம் நேரடியாக நாங்கள் இன்னொரு ஆளுடைய காணிக்கு நாங்கள் முடிவெடுக்க முடியாது என்பதனால் நாங்கள் அந்த காணிய முடிவை அவர்களிடமே விட்டுவிட்டோம். இல்லை, அந்த அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்னும் சரியாக அடக்கப்படாததால் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்று நினைக்கிறேன். அந்த இடியப்பம் வித்து காணி வாங்கினேன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் சொன்ன அந்த அம்மாண்ட காணி அதுக்குள்ள அம்பிட போகுது. இந்த விகாரை இருந்த இடத்துல அவாண்ட காணி ஒரு பகுதி அம்பிட போகுது. அதாவது தம்பையாண்ட கந்தவனன் தம்பியா என்பவருடைய காணியும் அதில் ஒரு பகுதியில் அம்பிட போகுது. அப்போ 2 அல்லது 3 பேர்ட்ட காணி அதுக்குள்ள அம்பிடும். ஆனால் முழுமையாக ஒரு ஆண்ட காணி அதுக்குள்ள உள்ளடக்கப்படாமல் பகுதி பகுதியாக ஒரு தொகுதியாக 3 அல்லது 4 பேர்ட்ட காணி அம்பிடும். முதலாவது கட்டத்தை உடனடியாகவே தாங்கள் அந்த நிதியை விடுவித்து இந்த ஃபினான்சியல் இயருக்குள்ள நாங்கள் அதை தாங்கள் எல்லை போடுவதற்கான ஆயத்தத்தை செய்ததாக கூறினார்கள். அதனுடைய நான் நினைக்கிறேன் மிக விரைவில் அந்த முதலாவது கட்டம் விடுவிக்கப்படலாம். ஆனால் இன்று நடந்தது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது ஒரு முடிவல்ல, தாங்கள் முன்வைக்க போகின்ற சிபார்சு என்று. அப்போ அரசாங்கத்திடம் அவர் ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைத்திருந்தார்கள். அந்த விசாரணை ஆணைக்குழுவின் ஒரு உறுப்பினராக நான் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளரும் இருக்கிறார். ஆனால் இதுவரை நடந்த விசாரணைகளில் அவர் தான் பங்கு பெற்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைக்கவில்லை என கூறினார். ஆனாலும் தான் அந்த குழுவிடம் முதலாவது கட்ட சிபார்சு ஒன்றை முன்வைக்கப் போவதாக கூறியிருந்தார். தையட்டி காணி உரிமையாளர்களுக்கும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை கட்டங்கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக காணி உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.